அங்க அத்தனை நாள் சாராயம் காட்சி காத்துட்டு இருக்கிறான். அப்ப லோக்கல் போலீஸ் என்ன பண்றாங்க, எல்லா கட்சிக்காரனுக்கு காசு கொடுத்துருக்கா, அதுல திமுக காரன் எடுக்கும். அப்ப ஆளுங்கட்சி வாங்குறான்னா கட்சி தலைமை மேல பயம் இல்லை. ஊரறிந்த ஒரு நபரை பல பேர் முன்னாடி வந்து ஒரு கூலிப்படை வந்து கும்பலா வந்து வெட்டி சாச்சிட்டு போக முடியுதுன்னா போலீஸரை பத்தின பயம் அவங்களுக்கு போயிடுச்சு. ஒட்டுமொத்தமா எங்க வந்து விடிஞ்சிருக்கு, முதலமைச்சர்ல நெத்தியில போய் ஒட்டியிருக்கு அந்த கரும்புள்ளி. கள்ளக்குறிச்சி ஒரு பொட்டு, ஆம்ஸ்ட்ராங் விஷயம் ஒரு பொட்டு, சீர்காழி, கடலூர், சேலம்னு வச்சுக்கிட்டே போனா முகத்துல என்ன இருக்கும்? நான் கொச்சையா பேசணுங்கிறதுக்காக பேசல. திராவிட மாடல் ஆட்சி நம்பர் 1 இருக்குன்னு இனிமேல் நீங்க சொல்லிட்டு உங்களை நீங்களே ஏமாத்திட்டீங்கன்னு அர்த்தம். நல்லா இருக்கு ஒரு பக்கம், அதெல்லாம் ஒரு பக்கம், அந்த பேராமீட்டர்ஸ் வேற. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மறுக்கிறது பிரச்சாரத்துல அவங்களும் தான் பேச போறாங்க. அப்ப மக்கள் யாருக்கு எதிராக திருப்புவாங்க? பிஜேபிக்கு எதிராக. பிஜேபிக்கு எதிராக இருந்து யாருக்கெல்லாம் வாக்களிப்பாங்க? அந்த கோரிக்கையை வைக்கிற சீமானுக்கு. இப்போ அவருக்கு இணையா யாருமே இல்ல. 26 தேர்தல் எடுத்த ஆட்சி நீங்களே தொடர்ந்து எடுத்து விட்டு போறாங்களா? எப்படியாவது திமுக வீழ்த்தி ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு வேலை செய்வாங்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய SP லட்சுமணன் அவரு தான் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சிறப்பு. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு இதுதான் பரபரப்பா பேசப்பட்டு வருது. இந்த கள்ளச்சாராய மரணத்திலிருந்து இந்த போதை விவகாரம், அது தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் அவங்களோட இந்த படுகொலை, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பேணி பாதுகாக்கப்படுதா? சென்னை மாநகராட்சியினுடைய இந்த கமிஷனர் அவர்கள் கூட இப்ப நேற்றைய தினம் மாற்றப்பட்டிருக்கிறார். மாற்றப்பட்டு கூட அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் விட்டுருந்தாரு. இந்த மாதிரி ரவுடிகளுடைய மொழியிலே அவர்களுக்கு நம்ம பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாரு. எப்படி பாக்குறீங்க? முதல்வர் அவர்கள் வந்து இரும்புகாரம் கொண்டு செயல்படுறாரா? சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு எடுத்துடப்பலையும் சொல்ல வேண்டாம், அமைதி பூங்காவா நல்லா இருக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லவும் முடியல. ஆனால் சட்டம் ஒழுங்கை பற்றிய கேள்விகள் பலமாக எழும்ப ஆரம்பித்திருக்கிறது, விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உறக்க சொல்லலாம். 65 பேருக்கு மேல இறக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு நிகழ்ச்சியில, ஒரு துக்க நிகழ்ச்சியில ஒரு உயிர்னாலும் அது உயிர் தான். கள்ளக்குறிச்சியில அத்தனை பேருடைய மரணங்கள், மரக்காணத்தில் அந்த மரணங்கள் நடந்து 1 ஆண்டு கூட ஆகல, அல்லது 1 வருஷத்துக்குள்ளேயே திரும்ப நடக்குதுன்னா அதுல இருந்து நீங்க பாடம் கத்துக்கல. அப்ப நிர்வாக குறைபாடு. அங்க அத்தனை நாள் சாராயம் காட்சி காத்துட்டு இருக்கிறான். அப்ப லோக்கல் போலீஸ் என்ன பண்றாங்க, எல்லா கட்சிக்காரனுக்கு காசு கொடுத்துருக்கான், அதுல திமுக காரன் எடுக்கும். அப்ப ஆளுங்கட்சி வாங்குறான்னா அப்ப கட்சி தலைமை மேல பயம் இல்லை. உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம டிஐஜி என்ன நினைப்பார், ஐஜி என்ன நினைப்பார், SP என்ன நினைப்பாருன்னு அந்த பயம் போச்சு. அமைச்சர், ஹோம் செக்ரட்டரி நம்மள என்ன நினைப்பாங்க, டிஜிபி என்ன நினைப்பாரு, அந்த பயம் ஒரு அதிகாரிகளுக்கும் போயிடுச்சு. அப்படின்லாம் பேச்சு எழுகிற அந்த சூழல்ல இன்னைக்கு தலைநகர்லயே வந்து இருள் தொடங்குவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட பகல் நேரத்துல வந்து ஒரு ஊரறிஞ்ச ஒரு பிரபலத்தை, அதுக்கு காரணம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அரசியலா, சாதியா, பழிக்கு பழியா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு நபரை, ஊரறிந்த ஒரு நபரை பல பேர் முன்னாடி வந்து ஒரு கூலிப்படை வந்து கும்பலா வந்து வெட்டி சாச்சிட்டு போக முடியுதுன்னா போலீஸரை பத்தின பயம் அவங்களுக்கு போயிடுச்சு. இப்படிப்பட்ட சம்பவங்கள் அரசு புரசல் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு, த்ரெட் இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு உரிய பாதுகாப்பு வழங்காம இருக்கிறமே, அவரே மறுத்தால் கூட நம்ம வேற மாதிரி கொடுக்கணுமே, இல்ல வேற ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து தடுக்கணுமேன்ற அந்த கடமை உணர்ச்சியில தவறுன அந்த போலீஸ்காரங்களுக்கும் பயம் எல்லாம் போயிடுச்சு. ஒட்டுமொத்தமா எங்க வந்து விடிஞ்சிருக்கு, முதலமைச்சர்ல நெத்தியில போய் ஒட்டியிருக்கு அந்த கரும்புள்ளி. கள்ளக்குறிச்சி ஒரு பொட்டு, ஆம்ஸ்ட்ராங் விஷயம் ஒரு பொட்டு, சீர்காழி, கடலூர், சேலம்னு வச்சுக்கிட்டே போனா முகத்துல என்ன இருக்கும்? நான் கொச்சையா பேசணுங்கிறதுக்காக பேசல. பல நல்ல விஷயங்கள் இந்த ஆட்சியில நடந்தோம், பெருந்தன்மையா பல விஷயங்களை முதலமைச்சர் செஞ்சோம். இத்தனை கரும்புள்ளிகள் தன் முகத்துல வந்து விழுகுதே ஏன்னு அவர் தன்னை சுய பரிசோதனை பண்ணிக்கணும்னு நம்ம சொல்றோம். எங்க தப்பு நடக்குது, நாம எங்க தப்பு பண்றோம்? தப்புன்னு அவர் செய்யல, எதை செய்யாம இருக்கிறோம். கமிஷன் மட்டும் இல்ல, ஒமிஷனும் தப்பு தான். அப்ப நம்ம என்னுடைய பாணியை மாத்தணுமா? சாட்டையை சொல்லட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறோமே, சாட்டை மேல கையே வைக்கலையே, அப்ப வச்சு எடுக்கணுமா, எடுத்து டாட் ஆட்டணுமா? இதெல்லாம் அவர் தான் முடிவு பண்ணணும். நீங்க இதை செய்ய தவறி செயல்படாமல் இருந்தால் இப்படி உங்க தலையில தான் வந்து விடியும். உங்களை தெருவில் நிறுத்துவார்கள். நான் 2 வருஷம் முன்னாடி இதை சொன்னேன். அதிகாரிகள் நாடு நல்லா இருக்கு, மாநில சுபிட்சமா இருக்குன்னு சொன்னா நம்பாதீங்க. நீங்க இன்டராக்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். மந்திரிகளோட பேசணும், அதிகாரிகளோட பேசணும். தப்பு செஞ்ச அதிகாரி கூட வர வச்சு ஏன் பண்ண, என்ன பின்னணியில அதை பண்ணுன, எச்சரிக்கை வந்து நீ அதை பண்ணுன, ஏன் இதை பண்ணலன்னு கூப்பிட்டு கேட்கணும் சார். இன்டராக்ஷன்லயே பல விஷயங்களை அவரு தெரிஞ்சுக்க முடியும். செய்திகளை பார்க்க அவர் எதுவுமே இல்லை, ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு ரூமை சாத்திக்கிறாருன்னு நான் சொல்லல. அவர் செயல்படாமலே அந்த அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு 3 வருஷமா, அதுக்குள்ள வரல. இல்ல அரசாங்கம் எப்படி செயல்படுத்தணும்னு அவருக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும்.
இப்படி எல்லாம் செயல்பட்டு இத்தனை கரும்புள்ளிகள் இத்தனை விமர்சனங்கள் ஏன் வருதுன்னு தன்னைத்தானே கேள்வி கேட்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. சுய பரிசோதனை பண்ணணும், அவசியம் பண்ணணும். திராவிட மாடல் ஆட்சி நம்பர் 1 இருக்குன்னு இனிமேல் நீங்க சொல்லிட்டு உங்களை நீங்களே ஏமாத்திட்டீங்கன்னு அர்த்தம். நல்லா இருக்கு ஒரு பக்கம், அதெல்லாம் ஒரு பக்கம். அந்த பேராமீட்டர்ஸ் வேற. அந்த பேராமீட்டர்ஸ் கடையில லா அண்ட் ஆர்டர்ங்கிற பேராமீட்டர் இருக்கு. மக்கள் அமைதியான வாழ்க்கை, பீஸ்ஃபுல் லைஃப்ங்கிறது ஒரு பேராமீட்டர். இதையும் கவனிங்கன்னு நம்ம சொல்றோம். குறிப்பா சார், இப்ப நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவரை வந்து பொதுமக்கள் மத்தியிலேயே வந்து அழகா வெட்டிட்டு போறாங்க, ஈஸியா பண்ணிட்டு போறாங்க, போலீஸ் மீது இது இல்ல, பயம் இல்ல அப்படின்னு கூட நம்ம மேற்கோள் காட்டியிருந்தீங்க. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு வந்து மோசமான நிலை வந்து இருக்கு அப்படின்னா, இது வந்து தேசிய ஊடகங்கள் தேசிய அளவிலான ஒரு பார்வைன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். இப்போ ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் இங்க கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னா, ஒரு தேசிய அளவுல நிச்சயமா இந்த முதல்வர் அவர்களுக்கு ஒரு களங்கம். கண்டிப்பா இந்த மாநிலத்தை பத்தி தப்பா பேசலாம். இவ்வளவு நல்லாட்சி நடத்துறா நீங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அந்த நல்லாட்சிக்கு சான்று இதெல்லாம் மக்களே 40-40 வெற்றியை கொடுத்துட்டாங்கன்னு நீங்க சொல்லி ஒரு மாசம் கூட முடியல. இவ்வளவு பெரிய களங்கம் வந்து ஏன் வந்து விடியுது? அப்ப கேட்கணும்ல. சோ ஒரு ஆட்சிங்கிறது ஒரு விஷயம் மட்டும் இல்ல. நல்ல நிர்வாகம் கொடுக்கறது, கட்சி நிதி வசூல் பண்றது, அது ஒரு பக்கம். இதெல்லாம் தாண்டி இந்த விஷயங்களும் இருக்கு. லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ்ங்கிறது ஒரு நாள் கூத்து அல்ல. இதை அறியாதவர் அல்ல ஸ்டாலின். அவருக்கு நல்லா தெரியும். அவர் உடல்நிலையா, மனநிலையா, இல்ல வேற வேலை பழுவா, இன்னும் கொஞ்சம் கூடுதலா அவர் ஈடுபாடு காட்ட வேண்டிய நேரம் இதுவரைக்கும் இல்ல. அவ்வளவு இல்ல, எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்ல, இருக்க வேண்டிய அளவுக்கு இல்லைங்கிறது இப்ப இதெல்லாம் காட்டுது நமக்கு. இனிமேல் இன்னும் கொஞ்சம் கூடுதலா நேரம் இதற்குன்னு செலவழிக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்குன்னு சொல்றேன். இப்ப நேரம் ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கு போனார், இன்னைக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு போனார் அவருடைய படத்திற்கு. அதை முடிச்சு நேரா கோட்டைக்கு போனார். உயர் அதிகாரிகளோட நேற்று மாற்றப்பட்ட அதிகாரிகளே வச்சுக்கிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம், சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆலோசனை கூட்டம். இந்த அபிஷியல் மீட்டிங் நடக்கட்டும், அது ஒரு சடங்கு. இது இல்லாம உங்களோட இன்டராக்ஷன் கண்டினியூஸ் ப்ராசஸா இருக்கணும், தொடர்ச்சியான ஒரு நிகழ்வா அது இருக்கணும்னு சொல்லணும். ஒரு நாள் முடிஞ்சிச்சா 10 மணி தொடங்கி 12 மணிக்கு முடிஞ்சிச்சா வேலை முடிஞ்சிச்சுன்னு இருக்க முடியாது. உங்களோட இன்டராக்ஷன் அடிமட்ட நிர்வாகிகள் மத்தியில கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் ரெகுலரா போன போடணும். சார் இன்னைக்கு காலைல 9 ஆயிடுச்சு, இன்னைக்கு திண்டுக்கலுக்கு பேசணும், இன்னைக்கு 10 மணி ஆயிடுச்சு கரூர், அப்படி சொல்லல. நான் எப்போதாவது ஏதாவது காதுக்கு வருதுன்னா அந்த கலெக்டர் கூப்பிடுங்க, அந்த எஸ்பியை கூப்பிட்டு நீங்களே பேசுங்க. இன்டராக்ஷன்ல ஒண்ணு அந்த அதிகாரிக்கு ஒரு பயம் கலந்த ஈடுபாடு வரும், தார்மீக பயம் வரும். முதலமைச்சரே கூப்பிட்டு கேட்கிறாரு, இந்த விஷயம் பாருங்க, கவனத்துக்கு போயிடக்கூடாது, அவருக்கே போயிடுச்சு அப்படின்னு. ஒரு இப்ப கரூருக்கு கூப்பிட்டு அவர் பேசுறாருன்னா பக்கத்துல நாமக்கலுக்கும் ஈரோட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துடும், அந்த எஸ்பிக்கும் கலெக்டருக்கும். அடுத்து நம்மளை கூப்பிடுவாருன்னு. சோ அவங்க தயார் நிலையில இருப்பாங்க, தவறுகளை தடுப்பாங்க, தவறுகளுக்கு விளக்கத்தை கையில வச்சிருப்பாங்க, இன்னொரு முறை இந்த தவறு நடக்காம பாத்துப்பாங்க. ஒரு ஆக்ஷன்ங்கிறதுல இவ்வளவு விளைவுகள் இருக்குன்னு சொல்றேன். இப்ப எதுவுமே ஸ்டாலினுக்கு தெரியாதா சார்? அப்படி நான் சொல்லல. இன்னும் கொஞ்சம் வெளியில வாங்க, இன்னும் கொஞ்சம் ஈடுபாட்டை காட்டுங்க. இப்ப நீங்க சொல்வதெல்லாம் நான் எப்படி உள்வாங்கிக்கிறேன் அப்படின்னா, அதிகாரிகள் தன்னிச்சையாக செயல்படுகிறார்கள். தன்னிச்சை இல்ல, நீங்க 1000 பண்ணலாம். நான் சொன்னதனுடைய அர்த்தம் என்ன, முதல்வர் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுல காவல்துறை இல்ல போல. அந்த இன்டர்பிரேஷன் நீங்க வைக்கிறத பத்தி நான் எதுவும் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உங்களை சுத்தி இருக்கிற அதிகாரிகள் முழுமையா உங்களுக்கு அந்த விஷயங்களை சொல்றாங்களா? அப்படி சொல்லி இருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? எப்ப இது நீங்க உளவுத்துறை அறிக்கை கொடுத்திருக்காங்க, ஆம்ஸ்ட்ராங் உயிருக்கு ஆபத்து இருக்கு, சிட்டி போலீஸ் அதை கவனிக்கிறாங்களா கவனிக்கலையா, அதுல முரண்பாடு இருக்கு, எங்களுக்கு உளவுத்துறையில இருந்து எந்த அறிக்கையும் வரலன்னு கமிஷனர் சொன்னதா ஒரு செய்தி வந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் பேசுற நபர் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர், அரசியல் பிரபலம், 1000 விமர்சனம் அவரை பத்தி பிளஸ் மைனஸ் இருக்கட்டும், என் கவனத்துக்கு ஏதை கொண்டு வரல முதலமைச்சர் கேட்கணும். நான் பொலிட்டிக்கலா டீல் பண்ணிருப்பேன், திருமாவளவன் விட்டு அவர் போய் கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுங்க, போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தா வேணாம்னு சொல்றாரா, கொஞ்சம் தவறான நடவடிக்கைகள் ஈடுபடுறதா தகவல் வருது, எதுவா வேணாலும் இருக்கட்டும், அவரை பத்தி நெகட்டிவா கூட வரட்டும், அதை பொலிட்டிக்கலா ஹேண்டில் பண்றது ஒண்ணு, சட்டம் ஒழுங்க ரெகுலரா அதை அமல்படுத்துற அதிகாரிகள் ஹேண்டில் பண்றது ஒரு விதம். போய் எங்கேயோ இருக்கிற ராமசாமிக்கும் குப்புசாமிக்கும் முதலமைச்சர் தலையிட்டு பொலிட்டிக்கலா ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஏற்படுத்தி அப்படிலாம் சொல்றோமா? இல்லையே. இந்த பிரபலத்தை பத்தி ஓராண்டாக, சில மாதங்களாக, பல மாதங்களாக சில விமர்சனங்கள் சுற்றி அடிச்சிட்டு இருக்க, என் கவனத்துக்கு கொண்டு வந்தீங்களான்னு முதலமைச்சர் கேட்கணும். எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அவர் கவனத்துக்கு கொண்டு போனா, அப்ப முதலமைச்சர் ஒருத்தர் இருக்காரான்னு எதிர்கட்சிக்காரங்க கேட்கிற கேள்வியில நியாயம் இருக்குன்னு தான் தோணும் நமக்கு. தனிப்பட்ட நீங்க கேட்ட கேள்வி இருக்கலாம், நான் சொல்லாதது, ஆனால் நீங்க கேட்டீங்கல்ல, ஏதோ ஒரு யூகம் கேட்கறீங்க. அப்ப முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லையான்னு கேட்கதான் சார் செய்வாங்க. நீங்க இவ்வளவு பாடுபட்டும் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உழைக்கிற நிஜம்தான், இவ்வளவெல்லாம் செஞ்சு ஏன் இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு அவர் தன்னைத்தானே கேட்டுக்கணும். சோ அப்ப தனிப்பட்ட முதல்வர் அவரோட கவனத்துக்கு கொண்டு போயிருக்கணும். முதல்வர் அவர்கள் தானாக முன் வந்து இதுல இன்வால்வ்மெண்ட். இந்த மாதிரி பெரிய பிரச்சனை இல்ல. நீ எல்லாத்துலயும் என்ன கொட்டாம்பட்டியில ஒரு கிளவி நடந்து போயிட்டு இருந்துச்சா, 5 பவுன் நகையை பறிச்சிட்டாங்களாமே, அப்படிலாம் நான் கேட்க சொல்லல. ஒரு 65 பேருக்கு மேல ஒருத்தர் இறங்குறாங்க, என்ன நடந்துச்சு எனக்கு முழு டீட்டெயில் வேணும். அந்த எஸ்பி வர சொல்லுங்க, கலெக்டர் வர சொல்லுங்க.
இவ்வளவு நாளா நீங்க என்ன பண்ணீங்க? ஏடிஜிங்க நீங்க என்ன பண்ணீங்க? டிஜிபி என்ன பண்ணீங்க? ஹோம் செக்ரட்டரி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மதுவிலக்குன்னு ஒரு ஏடிஜிபி இருந்து ஏன் இந்த அவல நிலை? இதெல்லாம் கூப்பிட்டு கேட்கணுங்கிறேன். சரி, ஆம்ஸ்ட்ராங்க பத்தி ஒன்று நடந்துச்சு. கொலை கொள்ளை எல்லா ஆட்சியும் நடக்கும், கட்சிக்கும் ஆட்சிக்கும் அது சம்பந்தமே கிடையாது. ஆனால் நடந்த பிறகு எப்படி நடந்துக்கிறது ஆட்சியாளர்களை பார்த்து மக்கள் கேட்பாங்க, எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பாங்க, மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அப்போ ஆம்ஸ்ட்ராங்க பத்தி ஏன் என்கிட்ட சொல்லல? அப்ப பொதுமக்கள் மத்தியில கவனத்தை ஈர்க்கிற பிரச்சனைகள்லயாவது முதலமைச்சர் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும், ஈடுபாடு செலுத்தணும், கேள்விகளை எழுப்பி பதிலை பெறணும், தன் முடிவுகளை உறுதிப்பட செயல்படுத்தணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதே போல சார், இப்ப நான் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு 40-40 2004 பெற்ற வெற்றி மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த வெற்றி பெற்றிருக்கு. இந்த வெற்றிக்கு பிறகான ஒரு சில சம்பவங்கள்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், இந்த கள்ளச்சாராய மரணங்கள், இந்த போதை விவகாரங்கள், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக்கப்பட்டிருக்கு. தமிழகம் தழுவிய ஒரு பெரிய இஷ்யூவாக இது எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பங்கம் விளைவிக்கும்? பங்கம் வர அளவுக்கு எல்லாம் இது இம்பாக்ட் ஏற்படுத்தாது. ஆனா இல்ல அவங்க உணருதா? அவங்க பார்வையில நல்ல ஆட்சி நடத்திட்டு இருக்கோம்னு சொல்றீங்கல்ல. திராவிட மாடல் ஆட்சி டாப் 10 இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமா இருக்கிறோம். முதல் 3 மாநிலங்கள் 5 மாநிலங்கள் எடுத்துட்டா ஏதாவது ஒரு பேராமீட்டர் நம்ம அந்த லிஸ்ட்ல வந்துடுறோம். எல்லாம் உண்மைதான். அது தொடர்ச்சியான திராவிட இயக்கங்களுடைய ஆட்சியின் செயல்பாடுகள் அதுக்கு ஒரு காரணம். இந்த ஆட்சி அதை தக்க வச்சு பாதுகாக்கிறது ஒரு காரணம். அதெல்லாம் மறுக்கல. இவ்வளவு செஞ்சோம், நமக்கு ஏன் இந்த விமர்சனங்கள் வருது? ஆட்சினா நல்லது கெட்டது எல்லாம் கலந்துதான். நல்லது நடந்தா மட்டும் தூக்கி தலையில வச்சுக்கணும், நான் தான் பொறுப்பு, என் விருதை என் பாக்கெட்ல சொல்லுங்க, அந்த கிரீடத்தை என் தலையில வைங்கன்னு சொல்றதும், தவறா ஒரு காரியம் நடந்துட்டா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னா நான் ஓடி ஒளியவில்லை. முதலமைச்சர் சட்டமன்றத்திலே சொன்னார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு. வெளிப்படையா ரொம்ப வெள்ளந்தியா தான் அதை சொன்னார். நான் விளக்க சொல்றேன். அப்படி ஓடி ஒளியலைன்னு சொன்னவர் வெளிப்படையா வந்து இன்னும் கொஞ்சம் ஈடுபாடு காட்டணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு லேப்ஸ் இருக்கு. அது நிர்வாகத்திலயா, அதிகாரிகள்கிட்ட இருக்கிற கம்யூனிகேஷன் கேப்பா, இல்ல உங்க சுத்தி இருக்கிற அதிகாரிகளே ஒரு கருப்பாடா, இல்ல ஆடுங்கிற போர்வையில வேற எதுவுமா, இல்ல அவர் தன்னுடைய கடமையை சரிவர செய்யலையா? நாகரிகமா சொல்றதுனாலும் சொல்லுங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குதுன்னு அவர் முதல்ல புரிஞ்சுக்கணும், அதை சரிப்படுத்தணும். சரி பண்ணுனா கட்சிக்கு நல்லது, ஆட்சிக்கு நல்லது. இப்ப இதெல்லாம் நடந்துட்டனால திமுக அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல வேண்டாம். இல்ல ஒரு தாக்கம் ஏற்படுத்துமா? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலே இதெல்லாம் பெருசா இம்பாக்ட் ஏற்படுத்தும் நான் நினைக்கல. ஆனா இதுவே ஒரு தொடர்கதையா இருந்தா, சார் இதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது சார், அதெல்லாம் திரும்பி திமுக ஆட்சிக்கு சொல்ல முடியுமா? மக்கள் வெறுத்து போக மாட்டானா? 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்குறமே, அது நம்மளை காப்பாத்தும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட முட்டாள் வேற யாருமே இல்ல. மக்கள் அதை நன்றி கெட்டவர்களா மறந்துடுவாங்கன்னு நான் சொல்லல. அதையெல்லாம் மறக்க செய்கிறவர்களுக்கு இந்த பீதி அவங்களுக்கு கண் முன்னாடி வந்து நிக்கும். என்னோட பட்டப்பகல ஒருத்தரை போட்டு வெட்டுறான், ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணாதீங்கன்னு சொன்ன தகப்பன் தட்டி கேட்கறான், அந்த தகப்பனை ட்ரெஸ்ஸை கழட்டி ரோட்ல படுக்க வச்சு அடிக்கிறானுங்க அப்படின்னு. அதனோடு சீர்காழியில நடந்த விஷயம் கிருஷ்ணகிரியில எதிரொலிக்கு கிருஷ்ணகிரி மக்கள் பேசுவான், கன்னியாகுமரியில பேசுவான், களியக்காவில பேசுவான். ஏதோ சீர்காழி நீங்க அப்படியே மூடி மறைக்க முடியாது. எல்லா உலகம் சின்னது சார், உள்ளங்கையிலேயே எல்லாம் இருக்கு, மொபைல்ல பாக்குறான். ஏன்னா இந்த அநியாயமா இருக்கு. தான் பிள்ளை தகப்பன் இப்படி பாதிக்கப்பட்ட என்ன உணர்வு? தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே சென்டிமெண்டல் அனிமல்ஸ், உணர்வுகளுக்கு ஆட்படுகிறவர்கள். இறந்த ஜாதி யாரெல்லாம் பார்க்க மாட்டான், எந்த ஊருன்னு பார்க்க மாட்டான். இத்தனை ஜனம் கொத்து கொத்தா சாவுது. ஒரு மரணம் அந்த குடும்பத்துல ஏற்படுத்துகிற சூன்யம் இருக்குல்ல, அந்த வழியை தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் உணர்வாங்க. அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிற ஊர்ல இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா நடந்தால், பரவலாக நடக்க ஆரம்பிச்சால் என்ன விளைவை ஏற்படுத்தும்னு ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும். அதன் பிறகு அது ஒரு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னு நம்ம பார்க்கிறோம். அதே போல சார், இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நாளை தினம் வாக்கு பதிவு வந்து நடைபெற இருக்கு. பிரதான கட்சியான அதிமுக வந்து பாய்காட் பண்ணியிருக்காங்க இந்த தேர்தல்ல. அவர்களுடைய வாக்கு தான் குறிப்பா எல்லா கட்சிகளும் வந்து கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க, எங்களுக்கு போடுங்க. குறிப்பா நாம் தமிழர் சீமானா இருக்கட்டும், அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஏதேனும் ஒரு எல்லாரும் சொல்றாங்க கம்ஃபர்டபிள் விக்டரி பெற்றுவாங்க திராவிட முன்னேற்ற கழகம், 50% அபோவ் பெற்றுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் ஆனா இந்த மாதிரியான இடையில நடந்த இந்த இஷ்யூஸ் ஏதாவது தாக்கம் ஏற்பட்டு பெர்சன்டேஜ் ஏதோ குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நினைக்கல. அப்படியே பெர்சன்டேஜ் 2 கூடுனா 2 குறைஞ்சா என்ன சார்? தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில வாழ்க்கையில இப்படி புரட்டி போற விஷயமா? ஒரு தொகுதியினுடைய தேர்தல் முடிவு, திமுக ஜெயிச்சா இயல்பா எங்க ஆட்சிக்கு கிடைச்ச நற்சான்றிதழ் இவர் ஒன்று சொல்ல போறாரு, அறிக்கை விட போறார். பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்சிடுச்சுன்னா ஆளுங்கட்சியுடைய அராஜகங்களை மீறி, பணபலத்தை மீறி நாங்கள் வெற்றி பெற்றோம்னு சொல்லுவார். அடுத்த தேர்தலில் சீட் பேர் நடத்துறதுக்கு அவருக்கு நிஜமான ஒரு நியாயமான பலம் கையில இருக்கும். யாரும் எதிர்பாராதவங்களை நாம் தமிழர் ஜெயிச்சுட்டா, ஜனநாயகம் இவ்வளவு பேருக்கு இடையில ஜனநாயகம் ஜெயிச்சிருக்குது, மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சாங்க, நாங்கள் தான் இனி தமிழ்நாட்டில் 2வது பெரிய சக்தி
அப்படின்னு ஒரு கோஷத்தை எழுப்புறதுக்கு சீமானுக்கு அது உதவும். இதை தவிர ஒரு தேர்தல் வெற்றி என்னத்தை ஏற்படுத்த முடியும்? இதுல திமுக ஜெயிச்சாலும் அது இந்த ஆட்சியின் மீதான நம்பகத்தன்மைக்கு நற்சான்றிதழுக்கான உரைகள்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த காலகட்டம் இது அல்ல. இடைத்தேர்தல்கள் நிஜமாகவே ஆட்சிக்கு உரைகள் தான். இந்த விக்கிரவாண்டி தேர்தல் அப்படி எடுத்துக்கல. ஏன்னா கிட்டத்தட்ட அப்படி நடக்குதானே தெரியாத அளவுக்கு ஒரு அப்படியே கலந்து. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் திருவிழா இப்பதான் நடந்து முடிஞ்சிச்சு. அதோடு தொடர்ந்து நடக்கிறதுனாலே இன்னும் அந்த சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடுச்சு. தங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை அமல்படுத்துறதுக்கு அரசியல் கோஷங்களை என்ன வார்த்தைகளை போட்டு எழுப்பலாம்னு சொல்றதுக்கு சில கட்சிகளுக்கு இந்த தேர்தல் முடிவு பயன்படுமே தவிர வேற பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தாது. குறிப்பா அதிமுகவினுடைய வாக்கு ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமானது. யாருக்கு சார் போகும், அங்கே போகுமா இங்கே போகுமான்னு கேட்கிறதே அதிமுகவுக்கு ஏற்பட்ட துரதிருஷ்டவசமான நிலை. இந்த நிலைமை வர வேணும்னா சி.வி. சண்முகம் போன்றவர்கள் நாம போட்டியிடணும்னு சொன்னாங்க. ஆனால் எடப்பாடியினுடைய ஒரு உறுதியான பிடிவாதம்னு சொல்ல வேண்டாம், அவர் கட்சியினுடைய தலைவர், அந்த கட்சி என்ன முடிவு எடுக்கிற அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கு. அவர் ஏதோ ஒரு நிலைப்பாட்டுல உறுதியா இருந்து போட்டியிட வேண்டாம்னு நினைச்சார். ஆனா இன்னைக்கு அதனாலதான் அதிமுக அவங்க யாரோ அனாதைகளா நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. இதுதான் துரதிருஷ்டவசமான நிலைன்னு சொன்னேன். அதிமுக போன்ற ஒரு பெரிய இயக்கம் இந்த தேர்தலை புறக்கணித்தது தவறு. ஆனா இப்ப காரணமும் சொல்லப்படுது. எப்படி பெண்ணாகரத்துல ராமதாஸ் ஐயா எப்படி எமர்ஜ் ஆனாரோ, டெபாசிட் இறக்க வச்சாரோ, அது மாதிரியான ஒரு சூழ்நிலை நடந்துருமோ அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு. அப்படியெல்லாம் பயந்து நீங்க எந்த தேர்தலையும் போட்டியிட முடியாது சார். பயந்துட்டு இருந்தா அதிமுக எப்படி திருப்பி தோத்து திருப்பி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்திருக்க முடியுமா? ஊழல்வாதின்னு சொல்லி விமர்சனத்துக்கு உள்ளாகி வழக்குகளை சந்திச்சு சிறை தண்டனை, சிறையில ஒரு தீர்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டு சிறைக்கு போய் 1 மாசம் இருந்து ஜாமீன்ல வந்த ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வர்றாங்கன்னா எப்படி அந்த தன்னம்பிக்கை, துணிச்சல், இந்த பிரச்சனை நம்ம எதிர்கொள்வோங்கிற அந்த மனநிலை எதான சார் காரணம்? ஐயோ நம்ம தோத்துருவோம்னா அப்ப பொது தேர்தல் நிக்காதீங்க. திமுக கிட்ட பணம் அதிகம், உங்ககிட்ட பணம் இருக்கும், சொத்தா இருக்கும், அவன்கிட்ட கரன்சின்னா திமுக கிட்ட தான் இருக்கும். இப்போது எந்த அராஜகத்தை எல்லாம் திமுக செய்வார்கள் என்று நீங்க நினைத்தீர்களோ அத்தனை விஷயங்களே அவங்க பொது தேர்தலில் நடத்ததான் போறாங்க. அப்ப புறக்கணிச்சிருவீங்களா? ஏதோ ஒரு காரணம் எடப்பாடி புறக்கணிச்சிட்டார். அந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாவது ஒரு நல்ல நிலைப்பாட்டுக்கு ஒரு வரணும்னு தான் தொண்டர்கள், நிர்வாகிகள் விரும்புறாங்க. இது ஒரு வரலாற்று பிழைன்னு பாக்குறீங்களா? அவங்க அப்படி பெரிய இது ஐயோ வரலாற்று ஒரு கருப்பு பக்கம் சொறி அடிச்செல்லாம் பார்க்க வேண்டாம். ஒரு அன்றாட அரசியல் நிகழ்வுகள்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கம், மிகப்பெரிய அரசியல் கட்சி இந்த முடிவை எடுத்திருக்க கூடாது, எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடணும். வரலாற்று பிழை பண்ணி விட்டார்கள், இது வருங்காலத்தில் எதிர்கால சந்ததியினர் படிக்க வேண்டிய பாடம், அப்படிலாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். அதே போல சார், இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய ரோல் என்னவா இருக்கும் நீங்க பாக்குறீங்க விக்கிரவாண்டி தேர்தல்ல? ரோல் இல்ல, அவரு வழக்கம் போல தன்னுடைய துணிச்சலான நடவடிக்கை இந்த தேர்தலையும் தொடர்கிறார். அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்கிற அந்த கூடுதல் உற்சாகத்தோடு களமிறங்குகிறார். வாக்கு சதவீதத்தை, வாக்குகளை அதிகமா வாங்கி காட்டணுங்கிறது அவருடைய முதல் நோக்கமா இருக்கும். வாக்குப்பதிவே நடக்காத போது அவர் ஜெயிக்க மாட்டார்லாம் நம்ம சொல்லக்கூடாது. யூகம் சொல்லலாம், ஆளுங்கட்சி ஜெயிக்கும், பணபலம், அதிகார பலத்தை பயன்படுத்துறாங்க. வாக்குகளை அதிகம் வாங்கி காமிச்சார்னா எதிர்காலத்தில் அவர் அமைக்க விரும்புகிற கூட்டணி, அமைக்க வாய்ப்பு இருக்கிற கூட்டணியில அவருடைய இடத்தை உறுதிப்படுத்துறதுக்கும் அதிக இடங்களை பெறுவதற்கும் இது மாதிரியான தேர்தல் முடிவுகள் அது நாம் தமிழருக்கும் பயன்படும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பயன்படும். அந்த தொகுதி சார்ந்து சில அரசியல் பேசுறாங்க. இந்த பிரச்சாரத்தின் போது பேசியிருந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினர். குறிப்பா அந்த விழுப்புரம் மாவட்டத்தை திமுக அரசு புறக்கணிச்சிருக்கு. இது ஒரு ஏழ்மை மாவட்டம். மகளிர் உரிமை தொகை இங்க குறைவான பெண்களுக்கே வழங்கப்படுது. அதே போல இந்த மாவட்டத்தில் நாங்க இந்த தொகுதியில் நாங்க வெற்றி பெற்றோம் அப்படின்னா 10.5% நாங்க கொண்டு வந்துருவோம் அப்படிலாம் கூட. அது வழக்கமான தேர்தல் நேரங்கள்ல கொடுக்கிற வாக்குறுதிகள் எதுவுமே, அதாவது மோசடி அல்லது பொய் வாக்குறுதிகள் நான் சொல்ல மாட்டேன். இல்ல ஒரு தொகுதியில வெற்றி பெற்றாலும் அதுக்கு வாய்ப்பும் இல்ல. ஒரு தார்மீக பலத்தை அவங்களுக்கு கொடுக்கறவங்க நம்புறாங்க. நாங்க என்ன, எங்களுடைய குரல் இப்போ ஒரு 10 டெசிபல்னா ஒரு 15 டெசிபலா உழைக்கும், 5 பேர் இருக்கோம் 6 பேரா சேர்ந்து குரல் கொடுப்போம் அப்படின்றதோட அர்த்தமே தவிர விக்கிரவாண்டில ஜெயிச்சதுனால உடனே 10.5 கிடைக்க போறது இல்லை. அதுக்கு இன்னும் சட்ட போராட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கு, சில நடைமுறை சிக்கல்களை சரிப்படுத்த வேண்டியிருக்கு. ஆளுகிற அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு இன்னொரு எம்எல்ஏ கூடுதலாக கிடைப்பார் அப்படின்னு அந்த அர்த்தத்துலதான் நான் அதை எடுத்துக்க முடியுமே தவிர அவங்க ஜெயிச்சிட்டனாலே 10.5 கிடைச்சிடும் இல்ல. அந்த பெர்சன்டேஜ் கிடைச்சா அதனால் பலனடைய போகிற மக்கள், பெருவாரியாக இருக்கிற மக்கள் கிட்ட அந்த வாக்குறுதியா வைக்கிறாங்க. அதை தாண்டி வேறு சில சமூக நீதிக்கே கிடைத்த வெற்றியா அது நடக்கும். இப்ப தோத்துட்டா சமூக நீதி செத்து போயிடுமா? அப்படி இல்ல. ஜெயிக்கிறதுக்காக எல்லா கட்சிகளும் சில வசனங்களை சொல்றாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியும் சில வார்த்தைகளை உதிர்க்கிறாங்க, அவ்வளவுதான். சோ மூவிங் ஃபார்வர்ட் இந்த தேர்தலுக்கு பிறகா இருக்கட்டும், இந்த தேர்தலில் கூட இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா கொண்டு போயிருந்தாங்க எதிர்கட்சிகள். குறிப்பா நாம் தமிழர் சீமானா இருக்கட்டும், டாக்டர் ஐயாவா இருக்கட்டும். 2026 சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது ஒரு முக்கிய ஒரு இஷ்யூவா, ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா?
தேர்தல் எதிரொலிக்கிறதா நான் பார்க்கல. பட் தனி மனிதனா பேசினா இந்த மக்கள் மத்தியில தாக்கத்தை ஏற்படுத்துற, வாழ்க்கை தரத்துல தாக்கத்தை ஏற்படுத்துற மிக முக்கியமான ஒரு விவகாரம் சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது. ஏன்னா எடுத்து வச்சுட்டு ரெக்கார்ட்ல பதிவு பண்ணி பீரோல பூட்டி வைக்கிற விஷயம் இல்லை. அந்த தரவுகளை வச்சு பொருளாதார சீர்திருத்தங்களை இதன் அடிப்படையில தான் கொண்டு வருவாங்க. யாருக்கு அதிகமா கொடுக்குறோம், யாருக்கு இன்னும் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்ற அந்த அடிப்படை புரிதலை கொடுக்கிற விஷயம் தான் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு. அது மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாங்க நீதிமன்றங்கள். சோ மத்திய அரசு தான் மனசு வைக்கணும். அது தேர்தல்ல பிரச்சாரத்துல ஒரு பகுதியா இருக்குமே தவிர அதுவே ஒரு தேர்தலை முடிவுகளை தீர்மானிக்கிற விஷயமா எல்லாம் மாறும் நான் நினைக்கல. தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஒரு பர்டிகுலர் விஷயத்த வச்செல்லாம் முடிவெடுக்க மாட்டாங்க. குறிப்பா சீமான் அவர்கள் 2026 அது ஒரு மக்கள் இயக்கமா அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் அது நடக்கிற வரைக்கும் விட மாட்டேன், போராட்டம்னு சொல்லட்டும், அது அவருடைய கொள்கை. இது ஒரு பேசு பொருளா இருக்குமே தவிர தீர்மானிக்கிற விஷயமா இருக்காதுன்னு சொல்றேன். இல்ல இப்ப சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், சாதிவாரி கணக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் 2026 அது ஒரு மக்கள் இஷ்யூவா கொண்டு வர்றாரு. யார் நடத்தணும்? மத்திய அரசு தான் நடத்தணும். அப்ப பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடு அது. அப்ப திமுக ஆதரிக்கலாமா? திமுக அந்த பிரச்சாரத்தை வைக்கும். பிஜேபி சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மறுக்கிறது. பிரச்சாரத்துல அவங்களும் தான் பேச போறாங்க. அப்ப மக்கள் யாருக்கு எதிராக திருப்புவாங்க? பிஜேபிக்கு எதிராக. பிஜேபிக்கு எதிராக இருந்து யாருக்கெல்லாம் வாக்களிப்பாங்க? அந்த கோரிக்கையை வைக்கிற சீமானுக்கு, அந்த கோரிக்கையை வலியுறுத்துற திமுகவுக்கு, அந்த கோரிக்கையை எதிர்க்காத அண்ணா திமுகவுக்கு. இப்படி எகைன் இது அதுதான் சொன்னேன். இது ஒரு குவியலா போக்கஸ்டா ஒருத்தருக்கு சாதகமாவோ பாதகமாவோ மாறுகிற விஷயம் இது வரல. தேர்தல்ல அது ஒரு பேசு பொருளா இருக்கும். ஆனா இப்ப பீகார் போன்ற மாநிலங்கள்லாம் கச்சிதமா எடுத்து முடிச்சுட்டு நீதிமன்றம் ரத்து பண்ணிடுச்சே. இது தப்பு. மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை. சென்சஸ் எடுத்தீங்க ரைட்டு, எடுத்து வச்சு அதன் அடிப்படையில கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணிட்டாங்க. ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துகிற அதிகாரம் சட்டப்படி மத்திய அரசுக்கு தான் இருக்கு. அப்போ செல்லாத ஒரு கணக்கெடுப்பை நடத்தி அதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு தவறுன்னு தான் அந்த தீர்ப்பு வந்திருக்கு. அதனாலதான் தமிழ்நாடு அரசு இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அது சரியான நிலைப்பாடு நினைக்கிறேன். இல்லாட்டி அந்த மக்களை ஏமாற்றுகிற வேலை, அந்த ஏமாற்றத்தை இந்த அரசு செய்யாதது வரவேற்க தகுந்த விஷயம்தான். அதே போல சார், இப்போ இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். ஆளுங்கட்சிக்கு ஃபேவரபிளா இருக்குன்னு சொல்லப்படுது. ஸ்டாலின் அவர்களோட உயரம் பார்த்தீங்கன்னா 57-62 காமராசர் உயரத்துல இருக்காரு. அவருக்கு நிகரான தலைவர் அல்ல எடப்பாடியார் அப்படின்ற ஒரு விஷயம் வைக்கப்படுது. அப்படி ஒருவேளை ஸ்டாலின் அவர்களை தோற்கடிக்கணும் அப்படின்னா 1-to-1 தான் அவரை தோற்கடிக்க முடியும். அந்த உயரத்துல இருக்காரு. 53% கடந்த நாடாளுமன்ற தேர்தலில், இப்ப இந்த நாடாளுமன்றத்துல 47%. அவர் தோற்கடிக்கணும்னா ஒரு அணியில ஒன்று சேர்ந்தாதான் தோற்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த உயரத்துல அந்த உயரத்துல இருக்காரா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அப்படி இல்லை. இப்போ தன்னை நிரூபிச்சிருக்கிறார். இந்த கட்சியுடைய கலைஞருடைய மறைவுக்கு பிறகு இந்த கட்சியின் தலைமை பொறுப்புக்கு 3 பொது தேர்தல்களில் வெற்றியை ஈட்டி காமிச்சிருக்கிறார். பல்வேறு கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் அந்த கூட்டணி கட்சியினர் அரவணைச்சு போய் அவர்களை சமாதானப்படுத்தி ஒரே அணியில் இருக்க செய்து மிகப்பெரிய முழுமையான வெற்றியை பெற்று காமிச்சிருக்கிறார். அதன் காரணமா இன்னைக்கு அவர் தான் உயர்ந்திருக்கிறார். ஏன்னா தொடர் வெற்றிகளை பெற்றுட்டு இருக்கிறார். இப்ப எடப்பாடியா சார் ஈக்குவலா இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா தெரியுது ஈக்குவல் இல்லாம தொடர்ந்து தோல்விகளை செஞ்சுட்டு இருக்கிறார். உள்கட்சியிலே அவருக்கு பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அவருக்கு இணையா இன்னைக்கு யாரும் இல்ல. அது ரைட்டு தான். வெற்றி தோல்விகளை வச்சு பார்த்தா இணையா யாரும் இல்ல. தகுதியுள்ள தலைவர்னு பல பேர் கண்டென்டர் இருக்கிறாங்க. அதையும் ஸ்டாலின் மறந்துடக்கூடாது. இப்போ அவருக்கு இணையா யாருமே இல்ல. அப்ப 26 தேர்தல் எடுத்த ஆட்சி நீங்களே தொடர்ந்து எடுத்து விட்டு போறாங்களா? எப்படியாவது திமுக வீழ்த்தி ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு வேலை செய்வாங்க. கடந்த முறை அமைக்க முடியாத கூட்டணி இந்த தேர்தல் அமைச்சாகணும்ன்ற அந்த வெறி கொண்டு வேலை செய்வாங்க. அந்த அண்ணா திமுக, பிஜேபி, எதிரணியோ மாற்றணியோ சீமானோ. சரிதானா? அதுக்கெல்லாம் தயாரா தான் இருக்கும். நாம உயரத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்ட்டு அசால்ட்டா இருக்க முடியுமா ஸ்டாலின்? அந்த உயரத்தில் இருக்கிற அந்த தலைவர் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விமர்சனங்களை சந்திச்சிட்டு இருக்கிறாரு. அதையும் மறந்துடாதீங்க. அதே போல சார், இப்போ தொடர்ந்து சரிவிலே இருக்காரு எடப்பாடியார் அவர்கள். ஆனா அவர்கள் இப்ப அதிமுக எடப்பாடியார் தலைமையிலான அந்த கட்சியின் மீது ஒரு முத்திரை ஒண்ணு குத்தப்படுது. இது ஒரு சாதி கட்சியா மாறிடுச்சு, 2 ஜாதி கட்சி ஆயிடுச்சு. அண்ணாமலை அவர்கள் இதே குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதை தொடர்ந்து அண்ணாமலை விமர்சனத்தை எல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டாம். அதிமுகல ஜெயலலிதா காலத்துல இருந்து அவர் இந்த சாதி கட்சியா நடத்தினது இல்ல. எடப்பாடி தெரிஞ்சோ தெரியாமல அந்த விமர்சனங்கள் வர்றதுக்கு அவருடைய சில நடவடிக்கைகள் காரணமா இருந்துச்சு. அதுக்காக மற்ற ஜாதியை போற அவர் ஒழிச்சு கட்டிட்டாரு அப்படின்லாம் நான் இன்னும் அந்த அளவுக்கு அதிமுக மோசமா போகல. அப்படி போயிடாம பாத்துக்க வேண்டிய கடமை எடப்பாடிக்கு இருக்கு. நேற்று நடந்த நிகழ்வுல பார்த்தா எதுக்கு எடுத்தாலும் தங்கமணி வேலுமணி தானா அப்படின்னு கேட்ட கேள்விதான் இதுக்கு தொடக்க புள்ளி. நீங்க உங்களுடைய கேள்வியினுடைய தொடக்க புள்ளி எதுன்னா, ஆட்சியில் இருந்த போது டெல்லிக்கு 2 பேர் அனுப்பணும்னா உடனே தங்கமணி வேலுமணி தான் அனுப்புவாங்க. அதையே உங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டும் அனுப்புறேன். தங்கமணி மின்துறை அமைச்சர், மதுவிலக்குத்துறை அமைச்சர், வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சர் அப்படிங்கிற அடையாளங்கள் மறைஞ்சு எதற்கெடுத்தாலும் அவங்க அனுப்புறப்போ சமுதாயத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க. விமர்சனம் அப்படிதான் தொடங்குச்சு. சோ எடப்பாடியுடைய அந்த செயல்பாடு அதுக்கு ஒரு காரணம். அதுக்காக கவுண்டர் தவிர வேற யாருமே எங்கேயுமே வச்சுக்கல. அது தவறான குற்றச்சாட்டு. இப்ப பதவி கொடுத்திருக்கிறாரு. துணை பொதுச்செயலாளர் யாரு? நத்த விஸ்வநாதன் இருக்கிறார், முக்குளத்தோர். இன்னொரு துணை பொதுச்செயலாளர் வன்னியர் KP முனுசாமி, பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன்
முக்குளத்தோர் இப்படிதானே எதுக்கு எல்லா இடத்துலயும் அதனால அந்த விமர்சனத்தை நான் எடுத்தடுப்புல ஏத்துக்கிட்டேன். ஆமா உண்மைதான் அப்படிலாம். அம்மையார் சசிகலாவும் அந்த எடப்பாடி விமர்சிக்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கு. இந்த விஷயத்துல நான் அதை ஏத்துக்க விரும்பல. அதே போல சார் உங்களுடைய இந்த ஒரு எக்ஸ் தளத்தினுடைய பதிவு, குறிப்பா நேற்றைய தினம் சேலத்துல எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடியார் அவர்களை சந்தித்து 6 முன்னாள் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், பல மணி நேரங்கள் குறிப்பாக ஒன்றிணைய வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்லி பேசியதாகவும், எடப்பாடியார் அதற்கு மறுத்து சொன்னதாக நீங்க ஒரு செய்தி ஒண்ணு சொல்லியிருந்தீங்க. அதனுடைய பின்னணி என்ன சார்? பின்னணியில நடந்த நிகழ்வு தான் நான் போட்டேன். ஒரு பத்திரிகையாளர் நமக்கும் சில தகவல் வரும், உறுதிப்படுத்திக்கிட்டு தான் நான் போட்டேன். இது நான் எதிர்பார்த்த ஒண்ணுதான். அதிர்ச்சியோ ஆச்சரியமோ இதுல ஒண்ணுமே இல்லை. அதிமுக சந்தித்த தோல்வி அப்படியே ஜஸ்ட் லைக் தட் கடந்து போற தோல்வி அல்ல. நாடாளுமன்றத்துல படுதோல்வி, அவமானகரமான தோல்வி எல்லாம் சில இடங்கள் நடந்திருக்கு. உணர்வு உள்ள எந்த அதிமுக தொண்டரும் அந்த தோல்வியை தாங்கிக்கவே மாட்டான். நாடாளுமன்ற தொகுதிகளில் 7 தொகுதியில டெபாசிட் போன வரலாறுல அதிமுக கிடையவே கிடையாது. 5 தொகுதிகள் வலுவாக இருக்கிற அதிமுக கோட்டை என்று சொல்லப்படுகிற தென் மாவட்டங்கள் 5 தொகுதியில டெபாசிட் போகுது. இதெல்லாம் எப்படி ஜீரணிக்க முடியும்? அப்போ நேற்று போன முன்னாள் அமைச்சர் கூட இந்த கட்சியை பிளக்கணும், எடப்பாடி அந்த இடத்துல இருந்து நவுத்திட்டு வேற ஆளை கொண்டு வரணும், அப்படி போகல. அண்ணே நம்ம இப்படி ஒரு முடிவு எடுத்தோம், தேர்தலை சந்திச்சோம், தேர்தல் முடிவு இப்படி இருக்கு, இதுக்கு காரணம் நம்ம பிரிஞ்சிருக்கிறதா. ஓபிஎஸ் வந்துட்டா மட்டும் கட்சி ஜெயிச்சு ஜெயிச்சிருமோ அப்படிலாம் கேட்கறது வேற. சசிகலா சேர்ந்துட்டா சரியாயிடுமா அது வேற. கெமிஸ்ட்ரின்னு ஒரு வேலை செய்யும். அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரும், பிரிஞ்சிருந்த கட்சி சேர்ந்துருச்சு அப்படிங்கறதுதான். அந்த உணர்ச்சியை, அந்த கெமிஸ்ட்ரியை ஏற்படுத்துறதுக்கு நீங்க கொஞ்சம் மனசு மாறுங்க அப்படின்னு எடுத்து சொல்றதுக்கு தான் போனாங்க. இல்ல சார், இப்ப நீங்க இப்படியான ஒரு கருத்தை ஒண்ணு போட்டிருந்தீங்க உங்களோட எக்ஸ்தலத்துல. சேர்வதற்கான இந்த ஃபேக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ டிடிவி தினகரன் அவர்களா இருக்கட்டும், ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும், இவர்கள்லாம் தென் மாவட்டத்துல நல்லாவே வீக்கெண்ட் பண்ணியிருக்காங்க அதிமுகவை. ஆனா எடப்பாடியார் அவர்கள் அந்த மனத்தோட தான் இருக்காரா? இவர்கள் எல்லாம் உண்டு. நேற்று இவங்க போய் பேசின போது கூட தன்னுடைய முடிவுல உறுதியா இல்ல அதெல்லாம் வேண்டாம், நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பாக்குறாங்க. சரி பண்றது அவ்வளவு சுலபம் இல்லை. ஏன்னா வாங்கி இருக்கிற வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட 21 இருந்து 23% தேமுதிக சேர்த்து 33 தொகுதியில வாங்கி இருக்கிற வாக்க பார்த்தா இது அபாயகரமான ஒரு பின்னடைவு. இதுல இருந்து நம்ம மீளணும்னா முதல்ல அதிமுக தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கணும். அப்ப பிரிஞ்சிருக்கிறோங்கிற மனநிலையை அவங்ககிட்ட மாத்தணும். அதுக்கு சேர்ந்து யாருக்கு என்ன பதவி அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல சேருவோன்னு ஒரு இடத்துக்கு வரணும். அதுக்கு தேவை பெருந்தன்மை. அந்த பெருந்தன்மை நேற்றைய பேச்சுவார்த்தையில எடப்பாடியிடம் வெளிப்படவில்லை. அதே நிலைமையில அவரால் தொடர்ந்து இருக்க முடியுதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஓபிஎஸ் ஒரே நாள்ல இடதுகையால் தூக்கி போட முடிஞ்ச எடப்பாடியால் நேற்று தன்னை சந்தித்த இந்த 6 முன்னாள் அமைச்சர்களை தூக்கி தூரப்பட முடியாது. அவ்வளவு எளிதில் தூக்கி போடக்கூடிய நபர்கள் அவர்கள் அல்ல. அந்த பகுதியில தொண்டர்கள் மத்தியில, மக்கள் மத்தியில செல்வாக்கு படைச்சவங்க, இந்த இயக்கத்துல வேறொன்னவங்க, இந்த இயக்கத்துக்காக உழைச்சவங்க. அதெல்லாம் நான் உங்க பேசலாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு தொடர்ந்து சொல்ல முடியாத அளவுக்கான முக்கியஸ்தர்கள். குறிப்பாக தங்கமணி, வேலுமணி அதுல இருந்ததுதான் அதுல கவனிக்கப்பட வேண்டியது. அவர்களே அண்ணே நீங்க கொஞ்சம் மனசை மாத்திக்கோங்க, நம்ம பாதையை மாத்துவோம், நம்ம கொஞ்சம் எல்லாம் ஒன்னா இருக்கும்னு சொன்ன பிறகு நீண்ட காலத்துக்கு எடப்பாடியால் மறுக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. என்ன நடக்குதுன்னு அதே போல சார், இப்போ அதிமுக ஒரு ஆதரவாளர்கள் ஊடகங்கள்ல பேசும்போது நான் ஒண்ணு கவனிச்சிருக்கேன். குறிப்பா எல்லாரும் ஒன்றிணைனோ அந்த தேர்தலுக்கு பிறகு, இந்த படுதோல்விக்கு பிறகு அம்மையார் சசிகலா அவர்களா இருக்கட்டும், ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும் அறிக்கை ஒன்று விட்டு இருந்தாங்க, எல்லாரும் ஒன்றிணைவதற்கான நேரம் இது அப்படின்னு சொல்லி. ஆனா நான் ஊடகத்துல சிலர் ஆதரவாளர்கள் பேசும்போது கேட்டிருக்கேன், ஒன்றிணைன்றீங்க, முதல்ல ஒன்றிணைங்க, டிடிவி அவர்களும் சசிகலா அம்மையார் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் முதல்ல ஒன்றிணைங்க, அதன் பிறகு எங்களை ஒன்றிணைக்க சொல்லலாம். யாரெல்லாம் அந்த வாதத்துக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகளா தான் நான் பார்க்க விரும்புறேன். அதிமுக எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காத அதிமுக தொண்டருடைய உணர்வு அது அல்ல. யாரு வேணாலும் பொறுப்புக்கு வாங்க, இந்த கட்சியை நல்லபடியா நடத்திட்டு போங்க, திரும்ப ஆட்சி கொண்டு வாங்க, இந்த இயக்கம் அழிஞ்சிடக்கூடாதுன்ற அந்த குறைஞ்சபட்ச சுயநலமற்ற எதிர்பார்ப்பு தான் அவனுக்கு இருக்குமே தவிர நீங்க வாங்க நீங்க போங்க அவனுக்கு பதவி கூட நீ கொடுக்காத அதெல்லாம் அவனுக்கு இருக்காது. சோ நீங்க சொல்ற வாதம் எல்லாம் தொலைக்காட்சி வாதங்கள்ல நம்ம பார்க்காத கூத்தா, நம்ம பார்க்காத பல்ட்டிகளா, அதையெல்லாம் அவ்வளவு சீரியஸா நான் எடுத்துக்கல. முக்கியமா சசிகலா 90% நான் இணைப்பு வேலையில முடிச்சுட்டேன்னு ஒரு அறிக்கை விட்டாங்க ஒரு வாரம் முன்னாடி. அதுல எனக்கு சில ஆச்சரியங்கள் இருந்துச்சு. அப்படி என்ன இணைப்பு வேலை அவர் பண்ணிருப்பாருன்னு 2 நாள் கழிச்சு எடப்பாடி அறிக்கை வரும், அந்த சசிகலாவே ஒரு அறிக்கை விட்டு ஒதுக்கி போட்டுங்கிறாரு. இதுதான் நீங்க 90% முடிஞ்சதா? நான் நக்கலுக்காக சொல்லல. அப்போ நீங்க எதை நீங்க 90% முடிச்சிட்டீங்கன்னு சொன்னீங்களோ அது அர்த்தமற்ற முயற்சியா இருந்திருக்கு. அந்த முயற்சியை மாத்துங்க. அப்ப இன்னும் அந்த வேலை தொடங்கவே இல்லை. அப்ப முதல் அடிப்படை தேவை எடப்பாடியிடம் ஏற்பட வேண்டிய மனமாற்றம். சோ அதிமுக சர்வைவ் பண்ணணும் மூவிங் ஃபார்வர்ட் நீ ஃபியூச்சர்ல அப்படின்னா கண்டிப்பா ஒன்றிணைக்கூடிய கட்டாயத்திற்கு அவங்க வரணும் அப்படின்னு. அதுதான் அந்த கட்சிக்கு நல்லது. எடப்பாடியை நீக்கிட்டு கொண்டு வானா அதுவும் பிளவுக்கு தான் வழிவகுக்கும்.
எடப்பாடியும் கவனிக்க தகுந்த மதிக்க தகுந்த ஒரு தலைவர் தானே. 1000 விமர்சனம் அவர் மேல இருந்தாலும் இன்னைக்கு அவர் கட்சியோட பொதுச் செயலாளர். நீங்க ஒத்து வரீங்களா இல்ல உங்களை தள்ளிட்டு நாங்க வரட்டுமான்னு கேட்டு இவங்க நிஜமாவே ஒரு போட்டி பொதுக்குள்ள போட்டி எடப்பாடி நீக்கிறதா வச்சுக்கோ, கட்சி ஒற்றுமை நம்ம எடுத்துக்க முடியுமா? அதுவும் இன்னொரு பிளவுதான். இது எதுவுமே நடக்க வேண்டாம், எல்லாரும் ஒன்னா இருக்கணும் தான் எதிர்பார்க்கிறான். ஓகே சார், இறுதியான ஒரே ஒரு கேள்வி. எடப்பாடியார் அவர்கள் இந்த தலைமையிலான அந்த அதிமுக 2026 கூட ஒரு 2% கொண்ட கட்சி கூட அவர் தலைமையில ஒன்று சேராது. இதை நான் அடிச்சு சொல்றேன். உங்களுடைய நண்பர் சக ஊடகத்துல பயணிக்கக்கூடிய உங்களுடைய நண்பர் அரசியல் திறனாய்வாளர் அவர் கூறிய அந்த கருத்து 2% கட்சி கூட சேராது. அப்போ 2026 ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்படுவார் மோடியினுடைய லீடர்ஷிப்பை ஏற்றுக்கொள்வதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து முன்வைக்க. அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாருன்னா அது சில தரவுகளின் அடிப்படையில் அவர் சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு அதிமுக பலவீனப்பட்டு போயிருக்குங்கிறத நானும் ஏத்துக்கிறேன். அந்த பலவீனத்தை சரி பண்ணணும் அப்படிங்கறதா நேற்று போன அந்த 6 பேருடைய முதல் கருத்து. சரிதானா? இந்த நிலைமையில இருந்து நம்ம மீண்டு வருவோம், நம்மளையும் மதிச்சு நம்ம 4 பேர் தேடி வர அளவுக்கு நம்ம கட்சியை வலுப்படுத்துவோம் அப்படிங்கறது அடிப்படை விஷயம். வெற்றிங்கிறது அடுத்த கட்டம், தேர்தல் யாரோட கூட்டணி இதெல்லாம் அடுத்து. முதல்ல பலவீனப்பட்டு இருக்கிற நாம கொஞ்சம் பலப்படுவோம் அப்படிங்கிற அடிப்படை விஷயம். அது சரியாகாத வரைக்கும் நீங்கள் சொன்ன அவருடைய விமர்சனத்துல உயிர் இருந்துகிட்டு தான் இருக்கும். அந்த விமர்சனம் புறக்கணிக்க முடியாததான் இருந்துகிட்டு இருக்கும். ஓகே சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்குனதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.